ஓகே. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு எசென்ஷியல் டாஸ்க், ஹவ் டு ரீசைஸ் இமேஜ். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இமேஜுங்கிறது என்னென்னா, நம்ம வந்து பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணுறது மட்டும் கிடையாது. நம்மளோட ஐடிஸ் எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இதில் ஜேபிஜி ஃபார்மேட், அனதர் ஒன் இஸ் பிஎன்ஜி ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நான் இப்போ வந்து என்ன கீ ப்ரெஸ் பண்ணினேன் அப்படின்னீங்கன்னா, விண்டோஸ் இ கீ. ஸோ விண்டோஸ் இ கீ ஆல்ரெடி யூ நோ தட் ஓப்பன் ஃபைல் மேனேஜர். ஸோ இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதில் என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே என்ட்ரு ஆகிறேன். இதில் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேபிபிஎஸ் இருக்குது, ஒரு 245 கேபி. இப்போ வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ 100 கேபிபிஎஸ் இருந்தால் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள டாஸ்க்லேயும் நம்மளோட இமேஜஸ் எப்படி அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து சொல்ல வர்றது, அதாவது ஒரு இமேஜ் அப்படின்னீங்கன்னா இதில் லாட்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக வந்துட்டு வெப் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெப் பி எஸ்விஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும், ப்ளஸ் கிவ் ஹை குவாலிட்டி, எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டியாக இருக்கும். எது வெப் பி, அதாவது வெப் பிக்டோரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இதுதான் டாப் மோஸ்ட், இன்னைக்கு வந்து வேர்ல்ட் லெவலில் டாப் மோஸ்ட்ல இருக்கிறது வெப் பிக்டோரியல் தான் டாப் மோஸ்ட்ல இருக்குது. செகண்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு எஸ்விஜி, ஸ்கேலார் வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் லெவலில் இருக்கிறது, தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி, போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் அப்படின்வாங்க. இப்போ அந்த தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ் பிஎன்ஜி. ஸோ இப்போ வந்து எனக்கு ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிறது ஜேபிஜி, அதாவது ஜாயிண்ட் பிக்சர் கிராஃபிக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கிறது சார். இப்போ வெப்பியும் எஸ்விஜியும் என்னன்னா லிமிட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இல்லை, தட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஆல் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சப்போர்ட் பண்ணும், மொபைல்லையும் சப்போர்ட் பண்ணும், ஈவன் பிசியில் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் இன்னும் வந்து வேர்ல்ட் லெவலில் இன்னும் வந்துட்டு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். எக்ஸாக்டாக சொன்னோம்னா நாட் பாப்புலர். எது வெப்பி அண்ட் எஸ்விஜி. சரி சார், இப்போ வந்து பிளஸ் ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட், எஸ்விஜி இஸ் நாட் ஓப்பன் இன் ஆல் ஆப்ஸ். எல்லா ஆப்லையும் நீங்கள் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் மாதிரி ஒரு வெப் ப்ரௌசர்ஸ் மூலிமா நான் எஸ்விஜி ஓப்பன் பண்ண முடியுமானா, ஃபார் எக்ஸாம்பிள் மோசில்லா ஃபயர்பாக்ஸ் நாட் சப்போர்ட் எஸ்விஜி. மோசில்லா ஃபயர்பாக்ஸ் வெப் ப்ரௌசர்ல எது ஓப்பன் ஆகாது, எஸ்விஜி ஓப்பன் ஆகாது. மோசில்லா ஃபயர்பாக்ஸ் இஸ் நாட் சப்போர்ட் வெப்பி, வெப்பியும் அதில் ஓப்பன் ஆகாது. அப்போ நம்மளுக்கு இப்போ எல்லாமே சப்போர்ட் ஆகுற மாதிரி ஒரு இமேஜ் ஃபார்மேட்ஸ் இருக்கணும் அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் ஐ சஜஸ்ட் பிஎன்ஜி, போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். ஸோ இது பண்ணிக்கோங்க. சரி சார், இப்போ நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வெப்பியில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த டீடைல், இந்த ரைட் மவுஸ் கிளிக் பண்ணுறேன், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிஎன்ஜின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் சேவ் ஆன ஃபார்மேட் என்ன, பிஎன்ஜி. கம்பேர்ட் வித் ஜேபிஜி, பிஎன்ஜி ப்ரொவைட் ஹை குவாலிட்டி வித் லோ டென்சிட்டி. அதாவது குறைவான சைஸில் அதிகமான ரெசல்யூஷன்ஸ் எதில் இருக்கும்னா பிஎன்ஜியில் இருக்கும். ஸோ பிஎன்ஜி சஜஸ்ட் பண்ணும். ஸோ நம்ம இதுதான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஓகே ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேபிட் ஸ்பீடில் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மட்டும் பண்ணிக்கலாம். என்னென்னா வெப்பி அப்படின்னீங்கன்னா நம்ம மொபைலில் இப்போ வந்து கேமராஸ் மூலிமா நம்ம வந்து அதாவது ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா அது வெப்பி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். வித் ஹை குவாலிட்டி வித் லோ டென்சிட்டி, அதாவது சைஸ் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு 4Kல கூட மொபைலில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெப் பி அப்படின்னா பிக்டோரியல், வெப் எம்னா வீடியோ, வெப் ஏனா ஆடியோ. அதாவது இதெல்லாம் வந்து என்னென்னா ஹையஸ்ட் குவாலிட்டியில் லோ டென்சிட்டி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் இது. சரி சார், இதுக்கு அடுத்தது என்ன சார் அப்படின்னீங்கன்னா எஸ்விஜின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது நம்ம பிஎன்ஜி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ செலக்ட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்துங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இமேஜ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு, பிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. எஸ், வி கேன் ஓப்பன் திஸ் ஃபைல் இன் எனி ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். கம்ப்யூட்டர்லேயும் ஓப்பன் பண்ணலாம், லேப்டாப்லேயும் ஓப்பன் பண்ணலாம், டேப்லெட் அண்ட் தென் மொபைல் ஃபோன் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ எதில் வேணாலும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ப்ளஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்ட்ராய்ட் சப்போர்ட் பண்ணும், ஐஓஎஸ் சப்போர்ட் பண்ணும், விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ், மேக்கின்டோஸ், 54 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட், PNG ஃபைல். சரி சார், இப்போ நம்மளுக்கு அடுத்த என்ன, நம்மளோட ஃபைலோட சைஸ் வந்துட்டு நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ இது ஆக்சுவல் ஃபைல் சைஸ் 245 KB. சரி சார், இது எப்படி சார் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, ப்ளீஸ் ப்ரெஸ் ரைட் மவுஸ் பட்டன் as well as here click. ஸோ நம்ம வந்து இங்கே எடிட் அப்படின்னு கொடுக்கும்போது now here open பெயிண்ட் ப்ரஷ் ஆப். பெயிண்ட் ப்ரஷ்ங்கிற ஒரு யூட்டிலிட்டி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். சரி சார், இப்போ நம்ம இதில் எப்படி சார் ரீசைஸ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு யூ ப்ளீஸ் ப்ரெஸ் செலக்ட் ஐகான் இன் டூல் பார். இதில் நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டோமா நீங்கள் Ctrl A கொடுங்க. Ctrl A என்ன, செலக்ட் ஆல். ஸோ ஆஸ் வெல் அஸ் ஐ வாண்ட் ட்ரை டு மூவ் திஸ். இந்த இதை அப்படியே மூவ் பண்ணிடுங்க. எனக்கு ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ்லாம் தேவையில்லை. எனக்கு இது மட்டும்தான் தேவை. எனக்கு நெசசரியானது மற்றதெல்லாம் ட்ரங்கேட் பண்ணிவிடுங்க. அன்னெசரிஸ் எல்லாமே எனக்கு ட்ரங்கேட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஹியர் ஐ ட்ரங்கேட் அன்னெசரி. ஓகே, குட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து அன்னெசரிஸ் எல்லாமே ட்ரங்கேட் பண்ணிடுறோம். குட். ஹியர் ஆல்சோ ஐ ட்ரங்கேட். ஓகே, குட். இப்போ நம்மளுக்கு இங்கே எல்லாமே நம்ம வந்து ட்ரங்கேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நம்ம இங்கே. ஓகே, குட். இப்போ எல்லாமே ட்ரங்கேட் பண்ணிட்டோம். இப்போ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஹியர் ஐ செலக்ட் ஃபைல் மேனேஜர்ஸ் ஒன்லி. சரி சார், இதை வந்து எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எடிட் வித் 3D பெயிண்டர், இது வந்து நம்மளுக்கு 3D, அதாவது 3D ஃபார்மேட்லேயே நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆஸில் இன்னொரு PNG, அதாவது டூப்ளிகேட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டிஸ்டர்ப் ஒரிஜினல் ஃபைல். ஒரிஜினல் ஃபைலை டிஸ்டர்ப் பண்ணணும்னு விரும்பலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து எடிட்டர், அதாவது ஆல்டர் பண்ணினது, ஏன்னா .png கொடுக்குறேன். இங்கே இருக்கிறத நான் மேலே கொடுத்துக்கோங்க. ஓகே, குட். ஸோ இப்போ வந்து அது என்ன சொல்லுது, நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது மேபி டேட்டா லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, குட், டூ இட். இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படின்னீங்கன்னா, பேக்ரவுண்டில் என்ன ஃபார்மேட்டோ அதே தான் ஃபோர்க்ரவுண்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு. ஓகே, குட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட்னு சேவ் பண்ணிட்டேன். சரி சார், இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சார் என்னோடய ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து டவுன்லோடில் கீழே பாருங்கள் நம்மளோட ஃபைல்ஸ் இருக்குது தானே, இங்கே இருக்கா. சரி, இதை கட் பண்ணி எகெயின் நான் எங்கே பண்ணுறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ளார நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, குட். இப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபைல். இதை நம்ம எடிட் பண்ண ஃபைல்ஸ். இப்போ எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 24 KB. ஆக்சுவலி ஒரிஜினல் எவ்வளோ இருந்தது, 245 KB. இப்போ நம்மளுக்கு இதில் சரி, இதை விட இன்னும் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா, ஜூம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது பர்சன்டேஜ். திருப்பி எடிட் போகிறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸில் இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்க போகிறேன், அதாவது edit 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி சார், நான் edit 2ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் இஸ் ஆல்சோ ஐ கிளிக்டு. அதாவது டேட்டாஸ் லாஸ் ஆகும், மேபி குவாலிட்டி லாஸ் ஆகும்னு சொல்லியிருக்கான். ஓகே, நோ ப்ராப்ளம். லாஸ் எனக்கு வந்து குவாலிட்டி ஆக்சுவலி லாஸ் ஆகாது. டோன்ட் பேனிக், பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு வந்து குவாலிட்டி லாஸ் ஆகாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரீசைஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த பர்சன்டேஜில் 50 அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. எனக்கு வித்து 50, எனக்கு இன்னொன்று என்ன, ஹைட் இஸ் ஆல்சோ 50 அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு சாரி 1125 டிவைட் பை 2, அதே மாதிரி 592 டிவைட் பை 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இங்கே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே சேவ் பண்ணிடுங்க. ஓகே, நான் சேவ் பண்ணேன். இங்கே போய் பாருங்கள், திருப்பியும் நம்மளுக்கு டவுன்லோட்ஸில் கீழே